சார், என் பேர் மதன்குமார் சார். தியாகி கந்தசாமி முதலியார் வாரிசு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் அழைப்பிதழ் முனிசிபல் நேரடியாக வீட்டுக்கே கொடுப்பாங்க. இந்த தடவை எங்களுக்கு அழைப்பிதழ் வரல. எங்களுக்கு வருஷத்தில் இந்த 2 மரியாதை மட்டும்தான் செலுத்துவாங்க. வேற எந்த உரிமையும் வேற சலுகையும் எங்களுக்கு இதுவரையிலும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இதுவரையிலும் எதுவும் கொடுக்கல. இப்போ இதுவுமே மறுக்கப்படுது. இப்போ நாங்கள் 9 தியாகிகள் பென்சில் வாங்குறவங்களுக்கு மட்டும் நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம். அப்படின்னாக்கா மித்த தியாகிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்க தியாகிகள்லாம் அவங்களாம் இப்போ தியாகிகள் அவங்க தியாகி கிடையாதா? இல்லை அவங்களாம் நாட்டுக்காக சொத்தை இழந்து குடும்பத்தை இழந்து அடி உதப்பட்டு சிறைப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது தான் சுதந்திர தினமே கொண்டாடுறது. இப்போ அவங்க குடும்பத்துக்கே நாங்கள் மரியாதை செய்ய மாட்டோம். இவ்வளோ நாளாக செஞ்சிட்டு இருந்ததை இப்போ நாங்கள் செய்ய மாட்டோம்னு இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு அதே மாதிரி கண்டினியூஸாக எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்குறோம். ஆமாம், நாங்கள் ஆமாம், நாங்கள் பென்ஷனு அது நலிவடைஞ்சவங்க இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவே இன்னும் கொடுக்கல. இப்போ எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் கூட கேட்கல. இந்த மரியாதையாவது கொடுங்க. எங்களுக்கு உண்டான மரியாதை எப்பயுமே கிடைக்கிறது. இந்த தடவை ஏன் மறுக்கிறீங்க? அதுதான் அவருடைய குடும்ப ஊதியம் பெறக்கூடிய அவங்க மனைவிகள் மட்டும் தான் உண்டுறாங்க. தியாகிகள் குறைந்தபட்சம் 100 வயசுக்கு மேல போயிருக்கும். ஏன்னா 42 அவங்க சுதந்திர இயக்கத்தில் போயிருந்தாலும் 100 வருஷத்தை தாண்டி இருப்பாங்க. அந்த மனைவி மாதிரி 5-10 வருஷம் தான். யாரும் முடியாது. 9 பேர் கொடுத்தாங்க, நியாயம்தான். 9 பேரை நாங்கள் மதிப்பே இல்லைன்னு சொல்லலை. அவங்கள மதிங்க. இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த அந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சார். இல்ல அப்படி வந்துடுது இப்படி வந்துடுதுன்றாரு. கரெக்டா கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு என்ன நினைச்சு உங்களுக்கு பத்திரிகையில நீங்க கூட்டத்தை சும்மா கலந்துட்டு போங்க. உங்களுக்கு அந்த 9 பேருக்கு மட்டும் தான் ஆனர் தர முடியும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க வெளியே. இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருந்தது 86 தியாகிங்க சார். இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு தான் இருந்தது சார். இதேதான் இதே அதாவது அவங்க ஒரு மொமெண்டோ தருவாங்க, ஒரு ஆனர், இது அன்னதானன்றதா இந்த சாப்பாடு தரதெல்லாம் பொதுவா அழைப்பா வந்தது. வந்துச்சு போன வருஷம் அழைப்பா வந்துச்சு. இந்த வருஷம் இல்லை. நீங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா? நான் சொல்றேன், இதை வச்சுக்கோங்க, பேப்பர்ல வரும். தியாகிகளுடைய வாரிசுகள் நீங்க அந்த குடும்ப ஓய்வூதியத்தை கௌரவப்படுத்துறாங்க இல்லையா, அவங்களோட நீங்க போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்படிதான் உட்காந்துட்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டோம். நிச்சயமா சார், உலகத்துக்கு அதுதாக தெரிஞ்சதுதானுங்களே. ஏங்க இது சார், அதாவது அந்த தியாகிகளுடைய வாரிசுகளை நாங்க ஏத்துக்கிறோம். அது எங்க குடும்பம். எங்களை பின்னாடி உட்கார வச்சு பின்னாடி ஒரு நிலையில இத்தனை வருஷமா நடந்ததை அப்படியே மாற்றம் செய்யக்கூடிய நிலை உருவாருது. எங்களுக்கு ரொம்ப மன உறுத்தலும் ரொம்ப வேதனையா இருக்கு சார். கேட்கிறோம். ஆமா, எங்களுக்கு ரொம்ப அது ஒரு அவமானமா இருக்குது. உங்க தாத்தாவா அப்பாவா? உங்க தாத்தா தியாகி, உங்க பாட்டி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. சரி, ஓகே. தாத்தா, அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா ஆனர். மரியாதை பண்ண மாட்டாங்க. வருஷம் அதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க. அதனாலதான் இப்போ கேட்டு போனா வண்டி வருது. போனா வண்டிக்கு அடிக்க போங்க. என்ன பண்றாங்க? அங்க போனாங்களா? என்ன பண்றாங்க?